ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் விஜய் ஃப்ரம் துருவம் அகாடமி. இந்த ஒரே வீடியோவில் 2021 2026 இன்னைக்கு வரைக்கும் தமிழக அரசு என்னெல்லாம் திட்டங்கள் கொண்டு வந்திருக்காங்களோ அது மாதம் வாரியாக நம்ம பார்க்க போகிறோம். இப்போ 2021 எடுத்துக்கிட்டோம்னா ஜனவரி, பிப்ரவரி, மார்ச்னு இந்த ஆர்டர் வைஸ்லேயே இருக்கும். 2021, 22, 23, 24, 25, 26 இது இந்த எல்லா திட்டங்களும் இந்த ஒரே வீடியோ பார்த்தாலே உங்களுக்கு போதுமான அளவு இருக்கும். யூனிட் 5 பொருளாதாரத்தோட தமிழ்நாட்டில் வளர்ச்சி நிர்வாகமும் கம்பைன் பண்ணி கொடுத்துருப்பாங்க சிலபஸில். அந்த தமிழ்நாட்டில் வளர்ச்சி நிர்வாகம்னு எடுத்துக்கிட்டாலே நம்ம திட்டங்கள் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். அதாவது தமிழ்நாட்டில் வளர்ச்சி நிர்வாகம் இந்த டாப்பிக்கே திட்டங்கள் தான். அது நம்ம டிபார்ட்மெண்ட் வைஸ் பார்க்குற மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், தமிழ்நாட்டின் கல்வி மற்றும் நலவாழ்வு முறைமைகள்னு ஒரு ஹெட்டிங் ஒன்று இருக்குன்னு வச்சுக்கோங்க. அது தமிழ்நாட்டில் வளர்ச்சி நிர்வாகத்தில் வருது. அப்போது தமிழ்நாட்டின் கல்வி அப்படின்னா கல்வி சம்மந்தப்பட்ட திட்டங்கள் நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும். அதுவே நலவாழ்வு, ஹெல்த் ரிலேட்டடாக நம்ம பார்க்குற மாதிரி இருந்தால் அந்த ஹெல்த் ரிலேட்டடான திட்டங்கள் நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ அதை தாண்டி தமிழ்நாட்டின் சமூக பொருளாதார வளர்ச்சியில் சமூக நல திட்டங்களின் தாக்கமும் பங்களிப்பும் அப்படிங்கிற ஒரு ஹெட்டிங் கொடுத்துருப்பாங்க. அப்போ அப்படின்னா என்ன, நம்ம திட்டங்கள் எல்லாமே பார்த்துட்டாலே போதும், அந்தந்த துறைகள் சார்ந்த கொஸ்டின்ஸும் நம்ம இதுக்குள்ளேயே எல்லாம் அடங்கிடும். அப்போ 2021 இப்போ இந்த கவர்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து 2021 2026 வரைக்கும் அட் ப்ரெசன்ட் இன்றைக்கி வரைக்கும் இருக்கிற திட்டங்கள் எல்லாமே நம்ம மாதம் வாரியாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். நம்ம முதல்ல பார்க்க போகிற திட்டம் காவல் கரங்கள் திட்டம். இது தொடங்கப்பட்ட நாள் 21 ஏப்ரல் 2021 சென்னையில் தொடங்கியிருக்கிறாங்க. இதோட மோட்டோ என்னென்னா, மனிதம் போற்றுவோம், மனித நேயம் காப்போம். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது திட்டத்தோட பெயர், அதோட யூசஸ், அது போக அது என்னைக்கு ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது எதுக்கு இந்த திட்டம் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா, சென்னை காவல்துறை இந்த திட்டத்தை செயல்படுத்துச்சு. கைவிடப்பட்ட நபர்கள், முதியோர்கள், மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள், ரோட்டில் தெரிஞ்சிட்டு இருப்பாங்கள்ல, ரோட்டு ஓரத்தில் இருந்துட்டு இருப்பாங்கள்ல, அவங்கள மீட்டு அவங்களுக்கு சிகிச்சை தேவைப்பட்டுச்சுன்னா சிகிச்சை அளிக்கிறது. முதியோர்களை மீட்டு முதியோர் காப்பகத்தில் கொடுக்கறது. மனநலம் பாதிக்கப்பட்டவங்கள சாலையோரத்தில் இருந்தாங்கன்னா அவங்கள மீட்டு அவங்களுக்கு சிகிச்சை அளிப்பது. கைவிடப்பட்ட நபர்களை அவங்கள மீட்டு அவங்களோட ரிலேட்டிவ்ஸ் யாரும் இருந்தாங்கன்னா அதை தேடி அவங்கள்ட்ட கொடுக்கறது. அப்படி இல்லை அப்படின்னா அதுக்கான காப்பகத்தில் என்ஜிஓ மூலியமாக கொடுக்கறது. இந்த மாதிரியான விஷயம்லாம் பண்ணுறதுக்காக இந்த காவல் கரங்கள் திட்டம் ஸ்டார்ட் பண்ணப்பட்டுச்சு. இதில் ரொம்ப முக்கியம் என்னென்னா, இந்த காவல் கரங்கள் திட்டம் அப்படிங்கிற இந்த திட்டம் விருதும் வாங்கியிருக்கு. ஸ்காட்ச் தங்க விருது, இந்த அவார்டு ஸ்காட்ச் கோல்டு அவார்டு 2023 ஜனவரி மாதம் இந்த அவார்டு கிடச்சிருக்கு இந்த காவல் கரங்கள் திட்டத்துக்கு. இந்த மாதிரியான சேவைகளுக்காக இதோட கூடுதல் சிறப்பு அப்படின்னா, இதே திட்டத்திற்கு தமிழக அரசோட முதலமைச்சரின் சிறந்த நல் ஆளுமை விருது, சீஃப் மினிஸ்டர்ஸ் பெஸ்ட் பிராக்டிஸ் அவார்டு 2022 சுதந்திர தின விழாவின் போது வழங்கப்பட்டது. இந்த 2 அவார்டும் ரொம்ப முக்கியம். எதுக்கு இந்த அவார்டு கொடுத்துருக்காங்கன்னா, இந்த காவல் கரங்கள் திட்டத்துக்கு கொடுத்துருக்குறாங்க. நம்ம திட்டத்தோடு சேர்த்து கரண்ட் டேட்டாவும் நம்ம பார்க்குறோம். அடுத்த திட்டம் உங்கள் தொகுதியில் முதல்வர் திட்டம். இது எப்போ ஆரம்பிக்கப்பட்டதுன்னா 7 மே 2021. இது ஷார்ட்டாக எப்படி சொல்லலாம்னா, மனுக்கள் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா அந்த மனுக்களுக்கு 100 நாட்களில் தீர்வு, 100 நாட்களுக்குள்ளேயே அந்த மனுக்களுக்கு தீர்வு கிடச்சிரும். இதுதான் உங்கள் தொகுதியில் முதல்வர் திட்டம். ஆரம்பிக்கப்பட்ட நாள் 7 மே 2021. இந்த திட்டம் பொறுத்த வரைக்கும் இந்த துறை நேரடியாக முதலமைச்சரோட அலுவலக கட்டுப்பாட்டின் கீழே இயங்குது. இந்த திட்டம் எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுது, எப்படிலாம் செயல்படுது அப்படின்னா, மனுக்களை நம்ம மனு கொடுத்தோம் அப்படின்னா உடனே என்ன பண்ணுவாங்கன்னா, ஆன்லைனில் அவங்க பதிவேற்றம் பண்ணிவிடுவாங்க. ப்ளஸ் டெலிஃபோன் மூலியமாகவும் நம்ம என்ன பண்ணலாம், நம்மளோட கோரிக்கையை கொடுக்கலாம். இதை பற்றின பரிசீலனையை மாவட்ட ஆட்சியர்களுக்கும் சம்மந்தப்பட்ட துறை அதிகாரிகளுக்கும் அனுப்பிடுவாங்க. காலக்கெடு அப்படிங்கிறது ஒவ்வொரு மனு மீதும் 100 நாட்களுக்குள்ள நடவடிக்கை எடுக்கப்பட வேணும் அப்படிங்கிறது கட்டாயமாக்கப்பட்டது இந்த உங்கள் தொகுதியில் முதல்வர் திட்டம். மனுதாரரோட கோரிக்கை நியாயமாக இருக்கும் பட்சத்தில் உடனடியாக அதுக்கு தீர்வு கிடைச்சிரும். உதாரணமாக முதியோர் உதவித்தொகை, அப்புறம் பட்டா மாறுதல், ரேஷன் கார்டு, இதெல்லாம் இந்த திட்டத்தின் மூலயமா நிலுவையில் இருந்தது இல்லை இழுத்துட்டு இருந்திருப்பாங்கள்ல, அதெல்லாம் சரி பண்ணி இந்த திட்டத்தின் மூலயமா நிறைய பேர் பயன்பெற்றிருக்கிறாங்க. அடுத்து பாருங்கள், விடியல் பயண திட்டம். இது என்றைக்கு ஆரம்பிக்கப்பட்டதுன்னா 8 மே 2021.
மகளிர் மாற்றுத்திறனாளிகள் அப்புறம் திருநங்கைகள் பேருந்தில் இலவச பயணம் மேற்கொள்கிறதுக்காக இந்த திட்டம் தொடங்கப்பட்டது. ஆரம்பத்தில் மகளிர் கட்டணமில்லா பேருந்து பயண திட்டம் அப்படிங்கிறது தான் இந்த திட்டத்தோட பெயராக இருந்தது. லேட்டராக தான் விடியல் பயண திட்டம் அப்படிங்கிற அந்த பெயரை மாற்றி வச்சுருந்துருப்பாங்க. பயண சீட்டும் அதுக்கு இந்த விடியல் பயண திட்டம் மூலியமாக ட்ராவல் பண்ணக்கூடிய அந்த பெண்களாக இருக்கட்டும், இல்லை மாற்றுத்திறனாளிகளாக இருக்கட்டும், திருநங்கைகளாக இருக்கட்டும், அவங்களுக்கு பிங்க் டிக்கெட் வழங்கப்பட்டுச்சு. பயணிகளுக்கு கட்டணம் கிடையாது, ஆனால் டிக்கெட் கொடுத்துருப்பாங்க. எதுக்குன்னா ஒரு கணக்கு என்ன இருக்கு, ஒரு கணக்கெடுக்கிறதுக்காக, ஒரு கணக்குக்காக டிக்கெட் கொடுத்துருப்பாங்க. அதுவும் இலவச பயணச்சீட்டு தான். இந்த பயணச்சீட்டை பிங்க் டிக்கெட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ப்ளஸ் இதோட பெயர் மாற்றம் அப்படிங்கிறது, அதாவது ஏற்கனவே சொல்லியிருந்தேன்ல மகளிர் கட்டணமில்லா பேருந்து பயண திட்டம் அப்படிங்கிறது 2023ஆம் ஆண்டு விடியல் பயண திட்டம் என அதிகாரப்பூர்வமாக பெயர் சூட்டப்பட்டது. ரொம்ப ரொம்ப முக்கியம். கனவு இல்ல திட்டம் 3 ஜூன் 2021 தமிழக அரசால் அறிவிக்கப்பட்டு 3 ஜூன் 2022 முதல் முறையாக வீடு வழங்கப்பட்டது. இந்த திட்டத்தோட முக்கிய அம்சம்னு பார்த்தீங்கன்னா, ஞானபீடம் சாகித்ய அகாதமி விருதெல்லாம் வாங்கியிருப்பாங்கல்ல, இந்த மாதிரி விருது வாங்கின தமிழ் எழுத்தாளர்களுக்கு வீடு வழங்கும் திட்டம் தான் கனவு இல்ல திட்டம். அவங்க வசிக்கும் மாவட்டத்தில் இல்லைனா அவங்க விரும்பும் மாவட்டத்தில் தமிழ்நாடு அரசு மூலமாக வீடு வழங்கப்படும். அடுத்து மக்களை தேடி மருத்துவம் திட்டம். இது ஆரம்பிக்கப்பட்ட நாள் 5 ஆகஸ்ட் 2021. எங்கே தொடங்கினாங்கன்னா சமணப்பள்ளி கிராமம், கிருஷ்ணகிரி மாவட்டம். முக்கிய நோக்கம்னா தொற்றா நோய்கள், நான் கம்யூனிகபிள் டிசீஸ், தொற்று நோய்கள்னு நோயை ரெண்டாக பிரிக்கலாம். தொற்றும் நோய்கள் அப்படின்னா இந்த வைரஸ் பாக்டீரியானால் வரக்கூடிய நோய்கள் எல்லாமே தொற்றும் நோய்கள். தொற்றா நோய்கள் அப்படின்னா உங்களுக்கு இந்த பிபி சுகர்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் தொற்றா நோய்கள். ஒருத்தர் தொடுறதுனால இந்த நோய் வராது, பரவாது. உயர் ரத்த அழுத்தம் அப்புறம் நீரிழிவு நோயை ஆரம்ப நிலையிலேயே கண்டறிந்து அதற்கான மருந்துகளை மக்கள் வீடுகளுக்கே சென்று வழங்குவதே இந்த திட்டத்தோட அடிப்படை நோக்கம். அதான் மக்களை தேடி மருத்துவம் திட்டம். ஆரம்பிக்கப்பட்ட நாள் 5 ஆகஸ்ட் 2021. அடுத்து இல்லம் தேடி கல்வி திட்டம். இந்த இல்லம் தேடி கல்வி திட்டம் தொடங்கப்பட்ட நாள் 27 அக்டோபர் 2021. எங்கே தொடங்குச்சுன்னா முதலியார் குப்பம், விழுப்புரம் மாவட்டம். இதோட முக்கிய நோக்கம் என்னென்னா, கொரோனா மூலம் ஏற்பட்ட பள்ளி மாணவர்களோட கற்றல் இடைவெளியை சரி செய்கிறது. கொரோனா தொற்று காலத்தில் ஸ்கூல்லாம் மூடிட்டாங்க. அப்படிங்கும் போது அந்த குழந்தைங்களால் படிக்க முடியாமல் போயிடும். ஸோ அதனால் வாலண்டியர்ஸ் மூலிமா, ஆர்வலர்கள் இருக்காங்கள்ல, அவங்க மூலமாக 1 முதல் 8ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுக்கு தன்னார்வலர்களை கொண்டு அவங்களோட இடத்துக்கே, அவங்களோட வீட்டுக்கே, அந்த குழந்தைங்களோட வீட்டுக்கே போய் சொல்லிக் கொடுக்கறது, கல்வியை சொல்லித்தர அந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டது. எப்போ இந்த வகுப்புகள் இருக்கும் அப்படின்னா மாலை நேரத்தில் 5லேருந்து 7 மணி வரைக்கும் மாணவர்களோட இருப்பிடத்திற்கே சென்று கல்வியை வழங்குதல். இது முக்கிய இந்த திட்டம் தான். இதோட முக்கிய வாசகம் என்னென்னா, கற்றல் இடைவெளியை குறைப்போம், கனவுகளை நனவாக்குவோம். அடுத்த திட்டம் முதல்வரின் முகவரி. இது ஆரம்பிக்கப்பட்ட நாள் 16 நவம்பர் 2021. இதோட நோக்கம் என்னன்னா, முதலமைச்சரின் தனிப்பிரிவு சிஎம் செல், அப்புறம் உங்கள் தொகுதியில் முதல்வர், 1100 உதவி எண், ஏதாவது நம்ம பிரச்சனைனா கால் பண்ணி நம்ம பேசக்கூடிய அந்த உதவி எண், இந்த மாதிரி தனித்தனியாக குறை தீர்ப்பு பிரிவுகளை எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து ஒரே தளத்துக்கு கீழே கொண்டு வர்றது தான் இந்த முதல்வரின் முகவரி திட்டம். இது புகார் அளிக்கும் முறைகள்னால் ஆன்லைன் மூலமாக cmhelpline.tnsgv.in இந்த இணையதளம் மூலியமாக புகார் நம்ம தெரிவிக்கலாம். தொலைபேசி எண் அப்படின்னா 1100, நேரடி மனுக்களாகவும் நம்ம கொடுக்கலாம். தீர்வு காணும் காலம் அப்படிங்கிறது ஒவ்வொரு மனுவோட தன்மையை பொறுத்து. நமக்கு நம்ம அப்ளை பண்ணோனையுமே, கம்ப்ளைண்ட் பண்ணோனையுமே நமக்கு ஒரு நம்பர் ஒன்று வரும். அந்த நம்பரை வச்சு மனுவோட தன்மையை பொறுத்து நமக்கு அந்த தீர்வு கொடுப்பாங்க. இதில் எந்த மாதிரியான பிரச்சனைகளெல்லாம் நம்ம சொல்லலாம், எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நம்ம சொல்லலாம். நம்ம வீட்டில் தெருவில் ஸ்ட்ரீட் லைட் எரியலை, நம்ம நிறைய தடவை கம்ப்ளைண்ட் பண்ணியாச்சு, ஆனால் பார்க்க மாட்டேங்கிறாங்க. ரோடு சரியில்லை, வாட்டர் ஃபெசிலிட்டிஸ் பண்ணித்தரணும், கம்ப்ளைண்ட் நம்ம கொடுத்து நம்மளால் கிடைக்க மாட்டேங்குது. இந்த மாதிரி எல்லா பிரச்சனையும், பொது பிரச்சனையும் சரி, எல்லா பொது பிரச்சனையும் சரி, தனிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் சரி, இந்த முதல்வரின் முகவரி மூலிமா நம்ம தீர்வு காண முடியும்.
இது ஆரம்பிக்கப்பட்ட நாள் 16 நவம்பர் 2021. இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் 48, இது ரொம்ப முக்கியமான திட்டம். இது தொடங்கப்பட்ட நாள் 18 டிசம்பர் 2021. தொடங்கப்பட்ட இடம் செங்கல்பட்டு. இதோட முக்கிய நோக்கம் தமிழக சாலைகளில் விபத்துகளில் காயமடைய வந்தவர்களுக்கு முதல் 48 மணி நேரத்துக்குள்ள மருத்துவ சேவை ரூபாய் 1 லட்சம் வரை இந்த திட்டத்தின் மூலியமாக கவர்மெண்ட்டே வந்து கொடுக்குது. இந்த திட்டத்தில் 237 அரசு மற்றும் 455 தனியார் துறை மருத்துவமனைகள் உட்பட மொத்தம் 692 மருத்துவமனைகளை வந்து இணைச்சிருக்கிறாங்க. ரோடில் ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு அப்படின்னா முதல் 48 மணி நேரத்துக்கு ஆகக்கூடிய செலவு அப்படிங்கிறது 1 லட்சம் வரைக்கும். இப்போ இதை என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா அட் ப்ரெசண்ட்டில் இந்த 1 லட்சம் ரூபாய் வரைக்கும் இருக்கக்கூடிய செலவை 2 லட்சம் வரைக்கும் வந்து மாற்றிருக்கிறாங்க. இதை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ 1 லட்சம் வரைக்கும் முதல் 48 மணி நேரத்தில் மருத்துவ சேவை 1 லட்சம் இருந்ததை 2 லட்சம் வரைக்கும் வந்து அது இன்க்ரீஸ் வந்து பண்ணியிருக்கிறாங்க. தமிழ்நாடு எல்லைக்குள் இருக்கக்கூடிய இந்த சாலை விபத்துகளில் பாதிக்கப்பட்டவர்கள் எந்த மாநிலம் எந்த நாட்டவராக சேர்ந்தவராக இருந்தாலும் இதில் பயன்பெற முடியும். சிங்கார சென்னை திட்டம் 2.0 முக்கிய தேதிகள் வந்து பார்ப்போம். திட்ட அறிவிப்பு பட்ஜெட்டில் அனௌன்ஸ் பண்ணது திருத்தப்பட்டது அப்படிங்கிறது 2021 ஆகஸ்ட் 13. அரசாணை வெளியீடு 2021 செப்டம்பர் 27. அதிகாரப்பூர்வ தொடக்கம் அஃபீஷியல் லான்ச் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் 2021 அக்டோபர் 29 அன்று ரிப்பன் மாளிகையில் நடைபெற்ற நிகழ்வில் இத்திட்டத்திற்கான பணிகளை முறையாக தொடங்கி வைத்தார். இந்த தேதிகள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இதோட ஹிஸ்ட்ரியை நம்ம எடுத்து பார்த்தோம்னா 1996 ஆண்டு தற்போதைய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் சென்னை மேயராக இருந்தப்ப சிங்கார சென்னை திட்டம் முதல்ல அறிமுகப்படுத்தப்பட்டது. அதன் பிறகு தற்போதைய அரசு பொறுப்பேற்ற பின் இப்போ ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் அதன் மேம்படுத்த வடிவமாக சிங்கார சென்னை 2.0 திட்டம் 2021 ஆண்டு அதிகாரப்பூர்வமாக தொடங்கப்பட்டது. இதுதான் இந்த சிங்கார சென்னை திட்டத்தோட ஹிஸ்ட்ரி ப்ளஸ் இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது. இந்த டேட்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். மீண்டும் மஞ்சப்பை விழிப்புணர்வு இயக்கம் இது தொடங்கப்பட்ட நாள் 23 டிசம்பர் 2021. தொடக்கம் சென்னை கலைவாணர் அரங்கம். முக்கிய நோக்கம்னா பிளாஸ்டிக் பை பயன்பாட்டை தவிர்க்கும் வகையில் விழிப்புணர்வை ஏற்படுத்துதல், அதற்கு மாற்றாக துணிப்பைகளை உபயோகிக்கும் பழக்கத்தை மக்களிடையே ஏற்படுத்துதல் தான் இந்த திட்டத்தோட நோக்கம். ஆரம்பிக்கப்பட்ட நாள் 23 டிசம்பர் 2021. தமிழ்நாடு 360 இது தொடங்கப்பட்ட நாள் 23 டிசம்பர் 2021. தொடக்கம் தலைமைச் செயலகம் சென்னை. முக்கிய நோக்கம் பார்த்தீங்கன்னா திட்டங்கள் மற்றும் பணிகளின் செயல்பாடுகள் பற்றி முதல்வர் இருந்த இடத்துலேருந்தே, அதாவது இவர் கொடுத்துருக்கிற அந்த திட்டமாக இருக்கட்டும், அதோட வேலைகள் அது மட்டும் இல்லாமல் மற்ற வேலைகள் இதர வேலைகள் அதோட செயல்பாடுகள் பற்றி முதல்வர் இருந்த இடத்துலையே அந்த தகவல் டேஷ்போர்டு சிஎம் டேஷ்போர்டை பார்த்து தெரிந்து கொள்ளலாம். என்னென்ன பெண்டிங் இருக்குது, என்னென்ன திட்டங்கள்லாம் வந்து எப்படி போயிட்டுருக்கு அப்படிங்கிறது இருந்த இடத்துலேருந்தே பார்த்துக்கிறது மாதிரியான வசதியை வந்து பண்ணியிருக்காங்க. தமிழ்நாடு மின் ஆளுமை முகமை, தமிழ்நாடு கவர்னன்ஸ் ஏஜென்சி அது மூலியமாக தொடங்கப்பட்டது தான் வந்து இந்த தமிழ்நாடு 360 அப்படிங்கிற இந்த திட்டம். இது ஆரம்பிக்கப்பட்ட நாள் 23 டிசம்பர் 2021. ஸோ இதோட 2021 என்னென்னலாம் திட்டம் வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க அப்படிங்கிறது நம்ம தெளிவாக வந்து பார்த்தாச்சு. அதுக்கு அடுத்தது 2022 பார்க்க போகிறோம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது 2022க்கான திட்டங்கள். மகிழ் கணித திட்டம் இது எப்போ ஆரம்பிக்கப்பட்டதுன்னா 13 ஜனவரி 2022 ஆரம்பிக்கப்பட்டது. அரசு பள்ளிகளில், அதாவது 6வதுலேருந்து 8வது வரைக்கும் இருக்கக்கூடிய பயிலும் மாணவர்களுக்கு எளிய முறையில் கணித பாடத்தை கற்பித்தல் திட்டம் தான் இந்த மகிழ் கணித திட்டம், ஜாய்ஃபுல் மேக்ஸ் ஸ்கீம். ஸோ இதுக்காக ஆசிரியர்களுக்கு பயிற்சியும் வழங்கப்பட்டு ஒவ்வொரு பள்ளிக்கும் ரூபாய் 1350 வீதம் மொத்தம் ரூபாய் 93.79 லட்சம். எத்தனை பள்ளிகளுக்கு? 6948 பள்ளிகளுக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க. எதுக்கு இந்த 1350 ஒரு பள்ளிக்கு கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா, ஸோ அந்த டீச்சர் ஒருத்தர் இங்கே பொறுப்பேற்றிருப்பார்ல இந்த ஜாய்ஃபுல் மேக்ஸ் ஸ்கீம், அதாவது மகிழ் கணித திட்டத்தின் மூலியமாக குழந்தைங்களுக்கு இந்த
மேக்ஸை வந்து செயல்முறை வடிவத்தோட ஈஸியாக வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு அவங்க கற்றுக் கொடுக்கறதுக்கு ஏதாவது அவங்க திங்ஸ் வந்து வாங்குறது மாதிரி இருக்கும். அந்த திங்ஸ் வாங்குறதுக்கு இந்த அமௌண்ட் வந்து கொடுக்கறதுக்காக இந்த 1350 ரூபா வந்து கொடுத்துருக்குறாங்க. மகிழ் கணித திட்டம் எப்போ ஆரம்பிக்கப்பட்டதுன்னா 13 ஜனவரி 2022. அடுத்து நான் முதல்வன் திட்டம். நான் முதல்வன் திட்டம் ஆரம்பிக்கப்பட்ட நாள் 1 மார்ச் 2022. தொடக்க நிகழ்ச்சி கலைவாணர் அரங்கம், சென்னை. இதோட நோக்கம் ஆண்டுக்கு 10 லட்சம் இளைஞர்களோட திறமைகளை மேம்படுத்துதல் தான் இதோட நோக்கம். நான் முதல்வன் திட்டம் தொடங்கப்பட்ட நாள் 1 மார்ச் 2022. ஊட்டச்சத்தை உறுதி செய் திட்டம் இது எப்போ ஆரம்பிக்கப்பட்டதுன்னா 21 மே 2022. முதல் கட்டமாக 2022ஆம் ஆண்டு மே மாதம் நீலகிரி மாவட்டத்தில் தொட்டபெட்டாவில் இந்த திட்டம் தொடங்கி வைக்கப்பட்டது. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இரண்டாம் கட்டம் செப்டம்பர் 2024 அரியலூர் மாவட்டத்தில் இரண்டாம் கட்டத்தை முதலமைச்சர் தொடங்கி வைத்தார். திட்டத்தோட நோக்கம் என்னன்னா 6 மாதத்திற்கு உட்பட்ட கடுமையான ஊட்டச்சத்து குறைபாடுகள் உள்ள குழந்தைகள், 6 மாதம் பிறந்து 6 மாதத்துக்குள்ளே இருக்கிற குழந்தைகள் இருக்காங்கல்ல, அதுலேயும் ரொம்ப வந்து அண்டர் வெயிட்டில் இருக்கிறவங்க, ஊட்டச்சத்து குறைபாடு இருக்கக்கூடிய குழந்தைகள், அப்புறம் அவங்களோட தாய்மார்களுக்கு சிறப்பு ஊட்டச்சத்து உதவிகளை வழங்குவதன் மூலம் ஆரோக்கியமான தலைமுறையை உருவாக்குவதே இதன் இலக்கு. அடுத்தது வளர் 4.0 வளர் வலைதளம். இது எப்போ ஆரம்பிக்கப்பட்டதுன்னா 15 ஜூன் 2022. தமிழ்நாடு மின் ஆளுமை முகமை, தமிழ்நாடு கவர்னன்ஸ் ஏஜென்சி இருக்குது பார்த்தீங்களா, அதனால் தொடங்கப்பட்டது தான் இந்த வளர் வலைதளம். இதோட பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னா சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கு தகவல் தொழில்நுட்பம் சார்ந்த ஆராய்ச்சியாளர்கள் மற்றும் சேவை வழங்குனர்களின் விவரங்கள் வந்து இந்த வலைதளத்தில் இருக்கும். அதன் மூலியமாக இந்த சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் தகவலை பெற முடியும். வளர் வலைதளம். அடுத்த திட்டம் எண்ணும் எழுத்தும் திட்டம். இது தொடங்கப்பட்ட நாள் 3 ஆகஸ்ட் 2022. தொடக்க நிகழ்ச்சி அழிஞ்சிவாக்கம் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி, திருவள்ளூர். அரசு பள்ளிகளில் 1லேருந்து 3வது வகுப்பு, அதாவது 8 வயதுக்கு உட்பட்ட மாணவர்கள் அடிப்படை கணித திறன் பிழையின்றி எழுத படிப்பதை உறுதி செய்தல் தான் வந்து இந்த திட்டத்தோட நோக்கம். எண்ணும் எழுத்தும் இதிலே இருக்குது பாருங்கள். எண்ணுன்னா நம்பர்ஸை குறிக்கும், எழுத்தும் அப்படின்னா பிழை இல்லாமல் எழுதுறதுக்கு. ஸ்கூல் போகிற பிள்ளைங்க படிக்கிறதுக்கு முடியலை, இல்லை எழுத தெரியல அப்படிங்கிற அந்த பிரச்சனையிலேருந்து வெளியில் வர்றதுக்கு பேசிக்கான மேக்ஸ் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ப்ளஸ் வந்து எழுதுறதுக்கும் எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறத உறுதி செய்தல் தான் இந்த திட்டம். ஸ்டார்டிங்கில் வந்து 8 வயதுக்குட்பட்ட 1 முதல் 3 வகுப்பு வரைக்கும் தான் வந்து இதை தொடங்கினாங்க. அதுக்கப்புறம் அதை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருப்பாங்க. 1லேருந்து 5வது வரைக்குமே இதை வந்து எக்ஸ்டெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க. இலக்கு 2025 ஆண்டுகளுக்குள்ள, அதாவது 2022 வந்து இது ஆரம்பித்தாங்க. அப்போ ஒரு இலக்கு வச்சுருந்தாங்க. 2025ஆம் ஆண்டுக்குள் மாணவர்கள் அடிப்படை எழுத்தறிவு மற்றும் எண்ணறிவை பெற வேண்டும் அப்படிங்கிறது. பள்ளி இல்ல நூலக திட்டம். இது எப்போ ஆரம்பிக்கப்பட்டதுன்னா ஆகஸ்ட் 2022. 4 முதல் 12 வகுப்பு வரை பயிலும் மாணவர்கள் பள்ளி நூலகங்கள்லேருந்து புத்தகங்களை வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் படிக்கலாம். இந்த மாதிரியான ஒரு திட்டம் தான் பள்ளி இல்ல நூலக திட்டம். இதோட பயன் சென்னையில் உள்ள அரசு பள்ளி மாணவர்கள் சென்னை மாநகராட்சி கல்வித்துறையின் கீழ் மொத்தம் 281 பள்ளிகள் செயல்பட்டு வருது. இந்த பள்ளிகள் நூலகங்களில் 4 லட்சத்துக்கும் மேற்பட்ட புத்தகங்கள் மாணவர்களின் பயன்பாட்டுக்காக இருக்குது. அப்போது ஸ்கூல்ஸில் வந்து படிக்க முடியல அப்படின்னா படிக்க டைம் இருக்காது மேக்ஸிமம். அப்போது அவங்க வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு படிச்சுட்டு திரும்பி வந்து ரிட்டர்ன் பண்ணுறது மாதிரியான இது ஸ்கீம்ஸு. இது வந்து நிறைய ப்ரைவேட் ஸ்கூல்ஸில் நம்ம இந்த ஸ்கீம்ஸ் இருக்கிறத நம்ம பார்க்கலாம். ப்ரைவேட் ஸ்கூல்ஸ்லேயே வந்து இந்த ஸ்கீம்ஸ் வந்து இருக்குது. மெட்ரிகுலேஷன் ஸ்கூலாக இருக்கட்டும், சிபிஎஸ்சி ஸ்கூலாக இருக்கட்டும், ஸ்கூல் லைப்ரரியிலேருந்து புக்ஸை வந்து நம்ம மெம்பர்ஷிப் கார்டு போட்டு எப்படி நம்ம காலேஜில் நம்ம ஐடென்டி கார்டை காமிச்சு நம்ம புக்கை எடுத்துகிட்டு போயிட்டு வீட்டில் படிச்சுட்டு திரும்பி கொண்டு வந்து ரிட்டர்ன் பண்ணுறோமோ அதே மாதிரி ஸ்கூல்ஸ்லேயும் வந்து ப்ரைவேட் ஸ்கூல்ஸ்லேயும் இருக்குது. இது வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்லேயும் வந்து இந்த மாதிரி ஸ்கீம்ஸை வந்து கொண்டு வந்தது ஒரு நல்ல ஒரு விஷயம். 2022 ஆகஸ்ட்டில் வந்து இது கொண்டு வந்திருக்காங்க. பள்ளி இல்ல நூலக திட்டம். அடுத்த திட்டம் புதுமை பெண் திட்டம். எப்போ ஆரம்பிக்கப்பட்டதுன்னா செப்டம்பர் 5, 2022 ஆரம்பிக்கப்பட்டது. இந்த திட்டத்தோட பெயர் என்னன்னா மூவலூர் ராமாமிர்த அம்மையார் உயர்கல்வி உறுதி திட்டம். இந்த திட்டமும் புதுமை பெண் திட்டமும் ஒன்று தான். இந்த நேமை கொடுத்துட்டு இதோட பேர் வந்து கீழே ஒரு 4 ஆப்ஷனில் வெவ்வேறு வச்சு கூட கேட்கலாம். இது ரெண்டுமே வந்து ஒரே திட்டம் தான். மூவலூர் ராமாமிர்த அம்மையார் உயர்கல்வி திட்டம், அப்புறம் புதுமை பெண் திட்டம். அரசு பள்ளிகளில் 6லேருந்து 12வது வரைக்கும்
பயின்று உயர்கல்வி பயிலும் மாணவிகளுக்கு மாதம் ரூபாய் 1000 வழங்கப்படுற திட்டம். இப்போ 2024-25 இந்த கல்வியாண்டில் அரசு உதவி பெறும் கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அந்த ஸ்கூல்ஸில் படிக்கக்கூடிய அதுவும் தமிழ் வழியில் கல்வி பயின்ற மாணவிகளுக்கும் விரிவாக்கம் பண்ணியிருக்கிறாங்க. புதுமை பெண் திட்டம். அடுத்து தகைசால் பள்ளிகள் திட்டம். இது எப்போ ஆரம்பிக்கப்பட்டதுன்னா 5 செப்டம்பர் 2022 ஆரம்பிக்கப்பட்டது. இதோட தொடக்க விழா சென்னையில் நடந்தது. தனியார் பள்ளிகளுக்கு இணையாக அரசு பள்ளிகளையும் மாற்றும் விதமாக தொடங்கப்பட்டது அந்த தகைசால் பள்ளிகள் திட்டம். 26 தகைசால் பள்ளிகளும் 15 மாதிரி பள்ளிகளும் உருவாக்கம். இந்த திட்டத்தின் மூலமா தகைசால் பள்ளிகள் 1000க்கும் மேல் மாணவர்கள் கொண்ட அரசு பள்ளி தான் வந்து தகைசால் பள்ளிகள். அப்படின்னா 1000க்கும் மேலே மாணவர்கள் கொண்ட அரசு பள்ளிகளில் அந்த சேர்க்கை விகிதம் அப்படிங்கிறது கம்மியாகிட்டே வந்துட்டுருக்கும். ஒரு சில கிராமத்துலலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிளாஸ்லேயே வந்து ஒரு 5-6 பேர் தான் வந்து இருப்பாங்க. ஸோ அப்போ அந்த சேரக்கூடிய ஆர்வத்தை வந்து தூண்டணும் அப்படின்னா அவங்க நிறையா ரிசல்ட்ஸ் வந்து நல்ல ரிசல்ட்ஸ் வந்து காட்டணும். ஸோ அந்த மாதிரியான விஷயத்தில் இது இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த தகைசால் பள்ளிகள் திட்டம். இதுலேயும் வந்து தனியார் பள்ளிகளுக்கு இணையாக அரசு பள்ளிகளையும் மாற்றுறது. அதாவது எதுக்காக வந்து தனியார் பள்ளிகளை போய் அதிகமான சேர்க்கை நடைபெறுது அப்படின்னா அங்கே குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் வந்து நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது மாதிரியான விஷயத்தில் போய் வந்து சேருவாங்க. அதே குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்லேயும் வந்து கிடைக்கிது அப்படின்னா அங்கே சேர்கிறதுக்கும் வந்து ஆர்வம் வந்து காட்டுவாங்க. ஸோ அதுதான் வந்து டிஃப்ரென்ஸ். அடுத்தது மாதிரி பள்ளிகளை பொறுத்த வரைக்கும் மாடல் ஸ்கூல்ஸ்னு சொல்லக்கூடிய இந்த ஸ்கூல்ஸ் வந்து 5 செப்டம்பர் 2022 தான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. தொடக்க விழா சென்னையில் வந்து நடந்தது. கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்லேயே அங்கேயே வந்து பார்த்திங்கன்னா ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸோட, அதாவது உண்டு உறைவிட வசதியுடன் மாதிரி பள்ளிகள். அங்கேயே வந்து இப்போ நமக்கு வந்து சாப்பாடும் வந்து கிடச்சிரும். ஃபுட்டு ப்ளஸ் வந்து ஃபுட் அண்ட் அகாமடேஷன் சொல்லுவாங்கள்ல, ஃபுட்டு ப்ளஸ் வந்து அங்கே தங்கக்கூடிய ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸோட இந்த மாடல் ஸ்கூல்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இதோட நோக்கம் என்னென்னா சிறந்த உயர்கல்வி நிறுவனங்களில் சேர்ந்து பயிலும் வாய்ப்பினை உறுதி செய்கிறதுக்கு. உயர்கல்வி நிறுவனங்கள்னு என்ன, ஸ்கூல்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட்டு, அந்த IIM, IIT, NIT இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதில் வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள், சிறந்த உயர்கல்வி நிறுவனம், அது மட்டும் இல்லாமல் அது சார்ந்த நிறைய நிறுவனங்கள் வந்து இருக்குது. ஸோ அங்கே உயர்கல்வி நிறுவனங்களில் சேர்ந்து படிக்கக்கூடிய வாய்ப்பினை உறுதி செய்கிறது. அப்போ நல்லா படிக்கிற பசங்களெல்லாம் சேர்த்து கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்லாம் நல்லா படிக்கிற பசங்கள்ஸ்லாம் சேர்த்து கொண்டு வந்து இங்கே வந்து விட்டாங்கன்னா இங்கேயும் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி நிறையா பயிற்சியும் வந்து கொடுக்கும்போது இந்த பசங்க வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ப்ராக்டிஸ் எல்லாமே வந்து கொடுத்துருவாங்க. சிறந்த உயர்கல்வி நிறுவனங்களில் சேர்ந்து படிக்கணும் அப்படின்னா அதுக்கான என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் வந்து இருக்குது. ஸோ அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸையும் வந்து கிளியர் பண்ண அவங்க வந்து மெடிக்கல் போகிறாங்க அப்படின்னா இங்கே நீட் எக்ஸாம்ஸ் வந்து எழுத வேண்டிய சூழ்நிலை இருக்குது. அப்போ அந்த நீட்டுக்கான பயிற்சியுமே இந்த மாதிரி பள்ளிகளில் வந்து கொடுத்துட்றாங்க. அப்போ மாதிரி பள்ளிகளில் நுழைவுத் தேர்வுக்கான அடிப்படை பயிற்சிகள், இங்கே UPSC எக்ஸாம்ஸாக இருக்கட்டும் இல்லை TNPSC எக்ஸாம்ஸாக இருக்கட்டும், ஸோ எந்த மாதிரியான அவங்க பேசிக்காக கொடுக்கறது காம்படிஷன் எக்ஸாம்ஸில் அட்டன் பண்ணுறது, அது எல்லாத்துக்குமே அடிப்படையான விஷயங்கள் வந்து அங்கே சொல்லி கொடுத்துட்றாங்க. ஸோ அதில் படிச்சுட்டு வரவங்க அவங்க UPSC சைடு வந்து போகிறதுக்கும் சரி, இல்லை ஒரு மெடிக்கல்ஸ் போடுறதுக்கும் சரி, இல்லை வந்துட்டு ஒரு டெக்னாலஜி சைடு வந்து போடுறதுக்கும் அவங்களுக்கு இந்த மாதிரி பள்ளிகள் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதோட தகுதி இங்கே போகணுன்னா 10ஆம் வகுப்பில் 400 மதிப்பெண்களுக்கு மேலே பெற்றிருக்கணும். அது மட்டும் இல்லாமல் தேசிய திறனாய்வு தேர்வு, அப்புறம் தேசிய வருவாய் வழி தேர்வு, இதுலேயும் அவங்க வின் பண்ணி வரணும், ஸ்கோர் பண்ணி வரணும். ப்ளஸ் விளையாட்டில் சிறந்து விளங்கும் மாணவர்களுக்கும் இங்கே சேரக்கூடிய வாய்ப்புகள் வந்து இருக்குது மாதிரி பள்ளிகள். அடுத்து சிற்பி திட்டம். இதோட தொடக்கம் 14 செப்டம்பர் 2022. சிற்பி அப்படிங்கிறது ஸ்டூடெண்ட்ஸ் இன் ரெஸ்பான்சிபிள் போலீஸ் இனிஷியேட்டிவ். சிற்பி திட்டம் பொறுப்புள்ள காவல் முயற்சிகளில் மாணவர்கள், இதுதான் வந்து சிற்பி திட்டம். நோக்கம் வந்து மாணவர்களிடையே ஒழுக்கம் விழிப்புணர்வை ஏற்படுத்துதல். இந்த திட்டத்தின் மூலமாக எதிர்காலத்தில் அவர்களோட குற்றச் செயல்களில் ஈடுபடாமல் தடுக்கிறது. அப்புறம் 100 பள்ளிகளிலிருந்து 5000 மாணவர்கள் தேர்வு வந்து செய்யப்படுறாங்க. இந்த திட்டம் அரசு பள்ளிகளைச் சேர்ந்த 8ஆம் வகுப்பு மாணவர்களுக்கானது. அடுத்து முதலமைச்சரின் காலை உணவு திட்டம். இது வகுப்பு 1 முதல் 5 வரை, ஃபஸ்ட்டு வந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் தான் இது வந்து
தொடங்கினாங்க. தொடக்கம் 15 செப்டம்பர் 2022 அண்ணா பிறந்த நாள் அன்று தொடங்கப்பட்டது முதலமைச்சரின் காலை உணவு திட்டம். இதெல்லாம் இன்டர்லிங்க் பண்ணி படிக்கணும். அண்ணா பிறந்த நாள் 15 செப்டம்பர் 2020, அண்ணா பிறந்த நாள் 15 செப்டம்பர், அண்ணா பிறந்த நாள் அன்று தொடங்கப்பட்ட திட்டம் அப்படிங்கிறது முதலமைச்சரின் காலை உணவு திட்டம். முதல்ல தொடங்கினது வகுப்பு 1 முதல் 5 வரைக்கும். தொடக்கம் மதுரை சிம்மக்கல் ஆதிமூலம் தொடக்கப்பள்ளி. ஆரம்பத்தில் 1545 அரசு தொடக்கப்பள்ளிகளில் தொடங்கப்பட்டது. இந்த திட்டம் விரிவாக்கம் அப்படின்னா ஆகஸ்ட் 25, 2023 விரிவாக்கம் பண்ணியிருக்காங்க. எல்லா கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்லேயும் வந்து இதை விரிவாக்கம் பண்ணியிருக்கிறாங்க. இதோட தொடக்க நிகழ்ச்சி ஒன்றிய ஊராட்சி நடுநிலைப்பள்ளி திருக்குவளை நாகப்பட்டினத்தில் நடந்திருக்கு. நாட்டிலேயே ஒரு மாநிலத்தில் உள்ள அனைத்து தொடக்கப்பள்ளிகளிலும் இலவச காலை உணவு வழங்கப்படுவது இதுவே முதல் முறை. நாட்டிலேயே நம்ம தமிழ்நாட்டில் தான் முதல் முறை. அப்போ இதுவும் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். அடுத்தது அரசு உதவி பெறும் தொடக்க பள்ளிகளுக்கும் காலை உணவு திட்டம். இது எப்போ ஆரம்பித்தாங்க அப்படின்னா 15 ஜூலை 2024. முதல்ல அரசு பள்ளிகள் 15 செப்டம்பர் 2022. அப்புறம் விரிவாக்கம் அப்படிங்கிறது ஆகஸ்ட் 25, 2023 எல்லா கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ், அதாவது தொடக்கப்பள்ளிகள்லையும். அதுக்கடுத்து அரசு உதவி பெறும் தொடக்கப்பள்ளிகள், கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த எய்டட் ஸ்கூல்ஸ்லையும் காலை உணவு திட்டம் எப்போ ஆரம்பிச்சுன்னா 15 ஜூலை 2024 ஆரம்பிச்சிருக்காங்க. தொடக்க நிகழ்ச்சி புனித அன்னாள் அரசு உதவி பெறும் தொடக்கப்பள்ளி திருவள்ளூர் மாவட்டம். அதுக்கு அடுத்தது கிராமங்களில் உள்ள அரசு உதவி பெறும் தொடக்கப்பள்ளிகள்லையும் இது வந்து விரிவாக்கம் பண்ணியிருக்காங்க. நகர்ப்புறங்களில் உள்ள அரசு உதவி பெறும் பள்ளிகளில் காலை உணவு திட்டம், அதாவது அரசு உதவி பெறும் தொடக்கப்பள்ளிகளுக்கு இலவச காலை உணவு திட்டம் சொன்னோம் பார்த்தீங்களா, 15 ஜூலை 2024. இது கிராமங்களில் உள்ள அரசு உதவி பெறும் தொடக்கப்பள்ளி. முதல்ல கிராமத்தில் ஆரம்பிச்சிருக்காங்க. அடுத்தது நகர்ப்புறத்தில் உள்ள அரசு உதவி பெறும் பள்ளிகளில் காலை உணவு திட்டம் விரிவாக்கம் 26 ஆகஸ்ட் 2025. தொடக்க விழா புனித சூசையப்பர் பள்ளி, மயிலாப்பூர், சென்னை. இதுக்கு சிறப்பு விருந்தினராக யாருன்னா பஞ்சாப் முதல்வர் பகவந்த் மான் வந்திருக்காரு. மொத்த மாணவர்கள் 20,59,000. ஆண்டுக்கு ரூபாய் 600 கோடி செலவு. இது ரொம்ப முக்கியம். இந்த ஸ்டார்ட் பண்ண டேட்லாம் வந்து ரொம்ப முக்கியம். முதல்ல தொடங்கினது 1 முதல் 5 வரைக்கும் செப்டம்பர் 15, 2022. அது அண்ணா பிறந்த நாள். அதுக்கு அடுத்தது எல்லா கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்லேயும் வந்து அது விரிவாக்கம் பண்ணது. ஆரம்பத்தில் 1545 தொடக்கப்பள்ளிகள் தான். அதுக்கு அடுத்தது எல்லா தொடக்கப்பள்ளிகளுக்கும் விரிவாக்கம் பண்ணது ஆகஸ்ட் 25, 2023. அப்புறம் எய்டட் ஸ்கூல்ஸ்க்கு விரிவாக்கம் பண்ணது, கிராமங்களில் விரிவாக்கம் பண்ணது 15 ஜூலை 2024. அப்புறம் நகர்ப்புறங்களில் இருக்கக்கூடிய தொடக்கப்பள்ளியில் விரிவாக்கம் பண்ணது 26 ஆகஸ்ட் 2025. இந்த 4 டேட்டும் ரொம்ப ரொம்ப முக்கியம், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து பசுமை தமிழ்நாடு இயக்கம். இது எப்போ ஆரம்பிக்கப்பட்டதுன்னா 24 செப்டம்பர் 2022 பசுமை தமிழ்நாடு இயக்கம் ஆரம்பிக்கப்பட்டது. தொடக்கம் வந்து அறிஞர் அண்ணா உயிரியல் பூங்கா, வண்டலூர், செங்கல்பட்டு மாவட்டம். இதோட இலக்கு என்னென்னா 10 ஆண்டுகளுக்குள், அதாவது 2030-31 இந்த டைம் பீரியட்குள்ள தமிழகத்தில் வனப்பரப்பை 33% அதிகரிக்கிறது. 10 ஆண்டுகளில் 13,500 சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் மொத்தம் 265 கோடி மரக்கன்றுகள் நடுறது. இந்த திட்டம் அண்ணா பல்கலைக்கழகத்தின் உதவியுடன் செயல்படுகிறது. இது வந்து பசுமை தமிழ்நாடு இயக்கம். தமிழ்நாடோட வனப்பரப்பை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு 24 செப்டம்பர் 2022 கொண்டு வந்தது. முதல்வரின் புத்தாய்வு திட்டம். இது எப்போ தொடங்கப்பட்டதுன்னா 29 செப்டம்பர் 2022. தொடக்கம் சென்னை அண்ணா நிர்வாக பணியாளர் கல்லூரி. இதோட நோக்கம் என்ன அப்படின்னா, நல்ல டேலண்ட்டாக இருக்கக்கூடிய இளைஞர்களை, அவங்களோட ஸ்கில்ஸை, அவங்களோட டேலண்ட்டை, திறமையை வந்து பயன்படுத்தி அரசோட நிர்வாக செயல்முறைகளில் அவங்கள பயன்படுத்துறது தான் இந்த திட்டத்தோட நோக்கம். 3 கட்டங்களாக தேர்வு நடத்தப்பட்டு 30 பேர் வந்து தேர்வு பண்ணுவாங்க. அப்போ 3 கட்டம் வந்து தேர்வு நடக்கும். 30 பேர் தேர்வு பண்ணுறதுக்கே 3 கட்டம் தேர்வு வந்து நடக்கும். 30 நாட்கள் பயிற்சியும் கொடுப்பாங்க. எங்கன்னா திருச்சி பாரதிதாசன் மேலாண்மை கல்வி நிறுவனத்தில் பயிற்சியும் வந்து கொடுப்பாங்க. 2 ஆண்டுகளுக்கு மாதாந்திர உதவித்தொகையாக ரூபாய் 65,000, இதர செலவினங்களுக்கு ஒரு 10,000 வந்து வழங்கப்படும். கவர்மெண்ட்டோட அஃபீஷியல் அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் அதுக்கு பசங்களை வந்து பயன்படுத்துறது தான் இந்த திட்டத்தோட நோக்கம். முதல்வரின் புத்தாய்வு திட்டம்.
அடுத்தது குட்டி காவலர் திட்டம். குட்டி காவலர் திட்டம் தொடங்கப்பட்ட நாள் 12 அக்டோபர் 2022. இதோட தொடக்கம் வந்து சென்னை தலைமை செயலகத்தில் முதல்வர் தொடங்கி வைத்தார். இதோட நோக்கம் என்ன? பள்ளி குழந்தைகளை சாலை பாதுகாப்போட தூதுவர்களாக மாற்றுவது. பள்ளி குழந்தைகளுக்கு சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வை ஏற்படுத்துறது, பாடத்திட்டத்தின் மூலமாக சாலை பாதுகாப்பு குறித்து கற்பிக்கிறது, சொல்லித்தரது. 3 முதல் 8ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுக்கு சாலை பாதுகாப்பு, ரோடு சேஃப்டிஸ், ஓகேங்களா, அதை வந்து குறித்து மாணவர்களுக்கு பயிற்சி, அதுக்கப்புறம் அதுக்கான கையேடும் ஆசிரியர்களுக்கு வழிகாட்டி புத்தகத்தையும் கொடுக்கறது. இது எல்லாம் தான் வந்து குட்டி காவலர் திட்டம். தொடங்கப்பட்ட நாள் 12 அக்டோபர் 2022. அடுத்து நட்புடன் உங்களோடு மனநல சேவை திட்டம். இது எப்போ ஸ்டார்ட் பண்ணதுன்னா 27 அக்டோபர் 2022. தொடக்கம் சென்னை தேனாம்பேட்டை டிஎம்எஸ் வளாகம். தமிழகத்தில் அனைத்து மருத்துவ மையங்கள்லையும் மனநல ஆலோசனை. இந்த திட்டம் ஆரம்ப சுகாதார நிலையங்களிலிருந்து மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை வரைக்கும் ஒருங்கிணைந்து செயல்படுத்தப்படும்னு அறிவிச்சிருந்தாங்க. 144416 உதவி மைய எண். மன அழுத்தத்துக்கு ஆளானவர்கள் தங்களது பிரச்சனைகளுக்கு இந்த நம்பருக்கு வந்து கால் பண்ணி அவங்க தீர்வு காணலாம். நட்புடன் உங்களோடு மனநல சேவை திட்டம். ஸோ இதோட நோக்கமே வந்து பார்த்திங்கன்னா மன உளைச்சலுக்கு வந்து ஆளாகி அவங்க தற்கொலை அளவுக்கு வந்து போகாமல் அதெல்லாம் வந்து வெளியில் வரத்துக்காக தான் இந்த ஸ்கீம்ஸ் வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க. ஏன்னா எல்லா பக்கமும் வந்து ஸ்ட்ரெஸ் வந்து இருக்குது. படிக்கிற பசங்கள்லேருந்து, காலேஜ் போகிற பசங்கள்லேருந்து, வேலைக்கு போகிறவங்கலேருந்து எல்லாத்துக்குமே இந்த ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது வந்து இருக்குது. ஸோ அது வந்து நாளடைவில் வந்து அதுவே ஒரு பெரிய வந்து ஒரு நோய் ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது. ஸோ அதனால நிறைய வந்து உங்களுக்கு உடல் உபாதைகளும் வந்துட்டுருக்கு. ஸோ அதை வந்து போக்கிக்கிற வகையில் இந்த உதவி மைய எண் மூலிமா அழைச்சி நம்ம வந்து யார் வேணாலும் பேசி நமக்குள்ள பிரச்சனைகளை இந்த மாதிரி ஏதாவது ஒரு சிக்கலில் இருந்துகிட்ருக்கோம் அப்படின்னு சொன்னோம்னா அவங்க நமக்கு வந்து ஏதாவது ஒரு சஜஷன் வந்து சொல்லுவாங்க, இந்த டாக்டர் வந்து சொல்லுவாங்க. ஸோ இதுதான் வந்து நட்புடன் உங்களோடு மனநல சேவை திட்டம். அடுத்து வானவில் மன்றம் திட்டம். இது ஆரம்பிக்கப்பட்ட நாள் 28 நவம்பர் 2022. இதோட தொடக்க நிகழ்ச்சி பாப்பாக்குறிச்சி அரசு பெண்கள் மேல்நிலைப்பள்ளி, காட்டூர், திருச்சி. நோக்கம் அரசு பள்ளிகளில் 6லேருந்து 8வது வரைக்கும் பயிலும் மாணவர்களோட அறிவியல் கணித ஆர்வத்தை தூண்டுறது. அப்போ எண்ணும் எழுத்தும் திட்டம் அப்படிங்கிறது இதோட ரிலேட் பண்ணி பார்க்கணும். எண்ணும் எழுத்தும் திட்டம், அப்போ நம்பர்ஸு ப்ளஸ் வந்து எழுதி படிக்கிறது, அதுக்கு அப்புறம் ஜாய்ஃபுல் மேக்ஸ் மகிழ் கணித திட்டம், அப்போ கணக்கு அவங்க ஆர்வமாக வந்து கற்றுக்கிறதுக்கு. இப்போ வானவில் மன்றம் அப்படிங்கிறது ஸ்கூலில் 6லேருந்து 8 வரைக்கும் படிக்கிற மாணவர்களில் அறிவியல் கணித ஆர்வத்தை தூண்டும் வகையில் வர்றது தான் வானவில் மன்றம். அப்போ ஸ்கூல் ரிலேட்டடான ஸ்கீம்ஸ் என்ன அப்படின்னா அது தொடங்கப்பட்ட ஆண்டு அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது நம்ம பார்த்து வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. சயின்ஸ், டெக்னாலஜி, இன்ஜினியரிங் அண்டு மேத்தமெட்டிக்ஸ் ஸ்டெம் ஆர்வத்தை தூண்டுதல். இதோட ஸ்லோகன் எங்கும் அறிவியல் யாவும் கணிதம். இதுதான் வந்து இதோட ஸ்லோகனாக இருக்குது. அடுத்து தமிழ்நாடு காலநிலை மாற்றம் இயக்கம். இது தொடங்கப்பட்ட நாள் 9 டிசம்பர் 2022. தொடக்கம் வந்து சென்னையில் நடைபெற்ற தமிழ்நாடு காலநிலை மாற்ற மாநாட்டில் முதல்வர் வந்து தொடங்கி வச்சிருக்கிறாரு. 2021-22 ஆண்டிற்கான தமிழ்நாடு வரவு செலவு திட்டம், அதாவது பட்ஜெட்டில் 500 கோடி ரூபா செலவில் தொடங்கப்படும் அப்படின்னு அரசு வந்து அறிவிச்சிருந்தது. அதை தொடர்ந்து தான் வந்து 9 டிசம்பர் 2022 இது வந்து தொடங்கியிருக்கிறாங்க. பசுமை தமிழ்நாடு இயக்கம், அடுத்தது தமிழ்நாடு ஈரநிலை இயக்கம், தமிழ்நாடு காலநிலை மாற்ற இயக்கம். இந்த திட்டங்களை செயல்படுத்த இந்தியாவில் முதலாக தமிழ்நாடு பசுமை காலநிலை நிறுவனம், தமிழ்நாடு கிரீன் கிளைமேட் கம்பெனி அப்படிங்கிற நிறுவனத்தை தமிழ்நாடு அரசு அமைத்துள்ளது. பசுமை தமிழ்நாடு இயக்கம் அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே வந்து பார்த்தோம். ஸோ அதை தொடர்ந்து என்ன இருக்குன்னா தமிழ்நாடு ஈரநில இயக்கம், அடுத்தது தமிழ்நாடு காலநிலை மாற்ற இயக்கம், அடுத்தது நம்ம ஸ்கூல் ஃபவுண்டேஷன். இது வந்து 19 டிசம்பர் 2022 தொடங்கப்பட்டது. திட்டத்தோட வேறு பெயர் நம்ம ஸ்கூல் நம்ம ஊர் பள்ளி திட்டம். தலைவர் வேணு சீனிவாசன் யாருன்னா டிவிஎஸ் மோட்டார் சேர்மேன். தூதுவர்னா அம்பாசிடர், கிராண்ட் மாஸ்டர் விஸ்வநாத ஆனந்த். இதோட நோக்கம் என்னன்னா அரசு பள்ளிகளை மேம்படுத்த பல்வேறு மக்களின் உதவி. முதல் கட்டமாக முதல்வர் ஸ்டாலின் ரூபாய் 5 லட்சம் வழங்கினார். அதாவது நம்ம ஸ்கூல் ஃபவுண்டேஷனை பொறுத்த வரைக்கும் அந்த ஸ்கூலோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு யார் வேணாலும் வந்து உதவி பண்ணலாம், அந்த மாதிரியான திட்டம். இது வந்து பார்த்திங்கன்னா 19 டிசம்பர் 2022 வந்து தொடங்கி வச்சுருக்கிறாங்க.
அடுத்தது மனம் திட்டம். இது ஆரம்பிக்கப்பட்ட நாள் 22 டிசம்பர் 2022. தொடக்கம் சென்னை கீழ்ப்பாக்கம் அரசு மனநல காப்பகம். மாணவர்களோட மனநலனை மேம்படுத்த இந்த திட்டம் தொடங்கப்பட்டது. பாருங்கள், இதுவுமே ஸ்கூல் ரிலேட்டடான ஸ்கீமு. இப்போ ஸ்கூல் ரிலேட்டடான ஸ்கீம்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். முதல் கட்டமாக அரசு மருத்துவக் கல்லூரிகளில் தொடங்கப்பட்டது. தமிழகத்தில் உள்ள 36 அரசு மருத்துவக் கல்லூரிகளில் மனநல நல்லாதரவு மன்றங்கள் தொடங்கப்பட்டது. இந்த மனம் தொலைபேசி எண் 144416. இந்த நட்புடன் உங்களோட மனநல சேவை திட்டம் பார்த்தோம் பார்த்தீங்களா, அதோட நம்பரும் சேம் தான். மனம் தொலைபேசி எண் 144416. அதுக்கு அடுத்தது மிஷன் இயற்கை திட்டம். 2022-23 கல்வியாண்டில் இந்த மிஷன் இயற்கை திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது. பள்ளிகளில் பசுமை அமைச்சரவைகள், பள்ளிகளில் காய்கறி தோட்டம், மழைநீர் சேகரிப்பு முறை, கழிவு மேலாண்மை, இது மாதிரியான இதுவும் ப்ளஸ் இது சம்மந்தப்பட்ட விழிப்புணர்வு பேரணிகள், இது எல்லாமே நடத்துகிறது தான் மிஷன் இயற்கை திட்டம். சிறந்த 5 பள்ளிகளில் 25 மாணவர்களுக்கு விருது இந்த திட்டத்தின் மூலியமாக. 2023-24 கல்வியாண்டில் தமிழக பள்ளி கல்வித்துறை வேர்ல்டு வைடு ஃபண்ட் ஃபார் நேச்சர் WWF இந்தியா துணையுடன் செயல்படுகிறது. இது மிஷன் இயற்கை திட்டம். ஸோ இதோட 2022 2021-22 பார்த்துருக்கோம். 2022 ஸ்கீம்ஸ் எல்லாமே முடிஞ்சிருச்சு. டைம் ரொம்ப அதிகமாக ஆகிட்டு இருக்கிறதுனால 2023-24-25 இது நம்ம பார்ட் 2 வீடியோவில் பார்ப்போம். இதை தொடர்ந்து பார்ட் 2 வீடியோ நம்ம கொடுக்குறோம். ஸோ அதை பார்த்துக்கோங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம்.